தேங்க்யூ மேடம். பிரம்மாண்டம் என்ற சொல்லுக்கு மறுபெயர் தான் ஜெமினி ஸ்டுடியோ. தமிழ் திரைப்பட வரலாற்றில் மைல்ஸ்டோன் படைத்த சந்திரலேகாவாகட்டும், ஔவையார் ஆகட்டும், வஞ்சிக்கோட்டை வாலிபன் ஆகட்டும், டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் சிறிதும் இல்லாத 40களிலும் 50களிலும் ரசிகர்களுக்கு பிரமிப்பையும் பரவசத்தையும் அள்ளி தந்தவை. எழுத்தாளராக, தயாரிப்பாளராக, இயக்குனராக அதன் உரிமையாளர் திரு எஸ் வாசன் தொட்ட உச்சங்கள் பல. அதற்கு பிறகு அவரது மகன் திரு பாலசுப்ரமணியம் புகழ்மிக்க வாராந்திரி ஆனந்த விகடனுக்கு மட்டும் எடிட்டராக இல்லாமல் பல துறைகளில் தடம் பதித்தவர். ஜெமினி ஸ்டுடியோ பற்றிய இனிய நினைவுகளை நம்மோடு பகிர்ந்து கொள்ள அடுத்த தலைமுறை சார்ந்த 4 விஐபிகள் சம்மதித்திருக்கிறார்கள். அவரை வருக வருக என்று வரவேற்கிறோம். ஒரு சின்ன வேண்டுகோள், உங்கள் கேள்விகளை ஜெமினி ஸ்டுடியோ சம்பந்தப்பட்டதாக மட்டும் இருக்கட்டும். நீங்களும் கேளுங்கள், நாங்களும் கேட்கிறோம். முதலில் வி வெல்கம் திரு விஸ்வநாதன் கொத்தமங்கலம். ஃப்ரீஸ் ஆயிருக்கா? முக்தா ஃப்ரீஸ் ஆகுதுங்கறாடி. No. This is yours is not freezing. Yours is not freezing. Avardha is freeze ஆகுது. The other his is freezing, not you. Okay, then I'll just continue. We welcome திரு விஸ்வநாதன் கொத்தமங்கலம் சுப்பு அவர்களை. வாசன் அவர்கள் ஜெமினி ஸ்டுடியோவின் நிஜம் என்றால் அவர் பின்னால் நிழலாக இருந்து கூடவே பயணம் செய்தவர் திரு கொத்தமங்கலம் சுப்பு. எழுத்தாளர், நடிகர், திரைக்கதாசிரியர், வசனகர்த்தா, பாடலாசிரியர் என பன்முகம் கொண்டவர் திரு சுப்பு. தில்லானா மோகனாம்பலை மறக்க முடியுமா? அவர் வேறு, ஜெமினி ஸ்டுடியோ வேறு என்று நினைக்க முடியாது. அந்த அளவு ஒன்றி போனவர். தந்தைக்கு தான் சற்றும் சளைக்காதவர் என நிரூபித்தவர் தான் அவரது மகன் திரு விஸ்வநாதன் கொத்தமங்கலம் சுப்பு அவர்கள். வழக்கறிஞர், கவிதைகள், நாடகங்கள், கதை, காலட்சேபம் என வானொலியிலும் வெளியிலும் கலக்கியவர். தவிர சோவின் விவேகா ஃபைன் ஆர்ட்ஸின் நடிகர். அவர்களுக்காக அவர் எழுதிய கடவுள் வணக்க பாடல் இன்றும் நிலை பெற்று நிற்பது. தன் தந்தைக்கும் ஜெமினி ஸ்டுடியோவுக்கும் உள்ள நெருங்கிய பந்தத்தை விவரிக்கிறார் திரு விஸ்வநாதன் கொத்தமங்கலம் சுப்பு அவர்கள். வெல்கம் சார், வெல்கம் டு த ஷோ. ப்ளீஸ் உங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வெரி மச். ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம் சார். அம்மா, ஒரு பெரிய பாக்கியம் அது இன்னைக்கு கிடைச்சிருக்கிறது. ஏன்னு கேட்டா, முக்தா சீனிவாசன் அவர்கள் என்னோட கதையை வச்சு, அவருக்கு வயசு எனக்கு டிஃபரன்ஸ் ஏஜ் நிறைய. அப்போ பாட்டு என்னை கூப்பிட்டு என் கதையை வச்சு அவர் ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு. சத்தியமூர்த்தி இல்லை, காந்தி மகான் கதையை வச்சு. அந்த குடும்பத்துடைய மாயாவுடைய ஏற்பாடாக நடக்கின்ற இந்த நிகழ்ச்சியில என்னை பங்கெடுத்து சொல்றது ரொம்ப பாக்கியமாக நினைக்கிறேன். அதுவும் ஜெமினி ஸ்டுடியோ பத்தி பேசுறதுன்னா ஒரு தனி சந்தோஷம். இந்த ஜெமினி கேன்டீன்ல கிடைக்கிற காத்தால பொங்கல் மாதிரி 4 மணிக்கு பொங்கல் கிடைக்கும். ஆண்டாள் சொன்ன மாதிரி நெய் வடியும். அதுல ஒருத்தருக்கு மாத்திரம், வாசனுக்கு மாத்திரம் அந்த பொங்கல் இல்ல, சுப்புவுக்கு மாத்திரம் அந்த பொங்கல் இல்ல, நாங்க போனா பிள்ளைகள்னு கிடையாது, எல்லாருக்கும் ஒரே பொங்கல் தான். அங்க இருக்கிற ஒர்க்கர்ஸ், ஸ்டாஃப் எல்லாருக்கும். அது மாத்திரம் இல்ல, அவரும் கூட உட்காந்து சாப்பிடுவார். வாசன் அவர்கள் அப்படி நினைச்சு கொண்டு வந்தார். அந்த எனக்கு son of Sri Subbu, I had lot of opportunities to meet that great man. அவர் எவ்வளவோ பெரியவர், நான் ஒரு குழந்தை. அவ வீட்டுல போய் பாலு வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரே வயசு, நாங்களும் சின்ன பையங்க. அம்மு, பாலு எல்லாரும் என்னுடைய பாய்ஹுட் மேட்ஸ். அங்க விளையாட போற போது அவர் வருவார். வந்து வா 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 விசு வா அப்படின்னு என்னை கூப்பிட்டு தட்டி கொடுத்து தம் மடியில உட்காத்தி வச்சு கதை சொல்லுவார். என்ன கதை சொல்லுவார். எதுக்கு தோணித்தோ என்னமோ, நான் ஏதோ உணர்வேன். அதை பத்தி எங்க அப்பாட்ட போய், சுப்பு நீ கதை சொல்றேங்கிறிய, உன் புள்ள எப்படி சொல்றான்னு தெரியுமா என்று சொல்லியிருக்காரு. அதை எங்க அப்பா என்கிட்ட சொல்லி மகிழ்ந்து போவார். இதுல என்ன தெரியுதுன்னா, இது என்னோட பெருமை இல்லை, ஐ எம் நாட் பிராகிங் அபௌட் இட், பட் அவருடைய பெருமை. சரியா கேக்குதா? Are you able to hear me? Yes. கேக்குதா? சரியா? Yes sir, கேக்குது. அதோட அந்த மாதிரி நடந்து
எங்க அப்பா வந்து அவரை என்ன நினைச்சிருந்தா, ஏன்னா நான் ஜெமினி ஸ்டுடியோல வேலை பார்க்கல, ஸ்டுடியோக்குள்ள பத்தி எல்லாம் எனக்கு ஜாஸ்தி தெரியாது. அப்பாவுக்கும் ஜெமினிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பு, வாசனோட நாங்க பழைய நம்பர் அந்த மாதிரி தான் சொல்ல முடியுது. எங்க அப்பாவுக்கு அவரை பொறுத்தவரையில என்ன நினைச்சிருந்தாருன்னா, குலதெய்வமாவே என்ன என்னுடைய மாமல்லரில் வாசன் அப்படின்னு சுப்பிரமணிய சுவாமி பத்தி பாட்டு எழுதுற போது என்னுடைய மாமல்லரில் வாசன் அப்படின்னு எழுதினார். அதோடு மட்டுமல்ல, குடத்திரட்டு விளக்காக இருந்தேன், என்னை குன்றிலே ஏற்றி வைத்த பெரியவர் என்று சொன்னார். அதுக்கு என்ன காரணம்னா, பாதத்தை எத்தனையோ இன்கள் டேலண்ட் இருந்திருக்கலாம், அந்த டேலண்ட் எல்லாம் வெளியில கொண்டு வந்தவர் வாசன் அவர்கள். as a ரைட்டர் தில்லானா மோகனாம்பாள் அப்பா எழுதிருக்கவே மாட்டார், அவரை எழுத வச்சவர் வாசன். மற்றபடி அதே மாதிரி நிறைய நாவல்கள், அதே மாதிரி ஆனந்த உடன்ல தொண்டு எல்லாத்துக்கும் காரணமாயிருந்தவர் அப்படிப்பட்டவர் அவர். நாங்க எங்க அப்பா என்ன பண்ணுவார், ராத்திரி ரொம்ப லேட்டா தான் வருவார், ஏன்னா ஸ்டுடியோல இருந்து வரும்போது அப்ப நாங்கெல்லாம் தூங்கிட்டு இருப்போம். அவர் காத்தாலே எந்திருந்து கொஞ்சம் லேட்டா இருந்து அவர் ஸ்டுடியோ போற சமயத்துல நாங்கெல்லாம் ஸ்கூல் போயிடுவோம். அப்பாவும் பிள்ளைகளும் பாத்துக்கிறதுக்கே சான்ஸ் கிடையாது, ஜாஸ்தி நேரம் கிடைக்காது, இன்ட்ராக்ஷனே பாசிபிள் இல்லை. இதனால என்ன பண்ணுவாருன்னா, எங்களை ஸ்டுடியோவுக்கு எல்லாம் கூட்டிட்டு போயிடுவார். சான்ஸ் கிடைக்கும் போது அங்க கூட்டிட்டு போய் குழந்தைகளும் கூட வச்சுட்டு இருப்பார். அங்க இருக்கிற இந்த இதெல்லாம் பார்ப்போம், ஷூட்டிங் பார்ப்போம். அதோடு மட்டும் இல்ல, வாசன் இந்த படத்தெல்லாம் போட்டு காமிப்பார், எழுத்தவரில் காமிச்சு எங்கள்கிட்ட ஒப்பீனியனுக்கு ஒரு பேப்பரை கொடுப்பார். கொடுத்துட்டு சொல்வார், யூ மஸ்ட் கிவ் யுவர் ஒப்பீனியன் இன் எ கேண்டிட் மேனர். சுப்பு பிள்ளைங்கிற நினைப்பு இருக்க கூடாது அப்படின்னா நாங்களும் பலபடனே எழுதுறோம், டைரக்டர் தூங்கினாரா, இந்த இடத்துல எப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு அத்தனையும் பார்த்து அதுக்கு உண்டானதெல்லாம் பண்ணி அவர் எல்லாம் பண்ணி கடைசியில எங்களை எல்லாம் கொண்டு வந்து குழந்தைகள் எங்களை கார்ல ஏற்றி உட்காந்து வச்சு பாய் பாய் சொல்லி அனுப்புவார். அப்படிப்பட்ட பெரியவர் அவர். when the bugles blow there is a great show என்று சொல்வார். அரைகுவர், ஜெமினியோட அரைகுவர். அப்படி சொல்றது பார்த்தா அநேகமா முதல்லயே சொன்ன மாதிரி அத்தனை படங்களுமே வெற்றி படங்கள் தான். ஏதாவது ஒன்று ரெண்டு சரியாலாம் போயிருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனா இத்தனை படங்கள்லையும் my father's contribution was of a great extent as a director, as a writer, as a story writer, as a songs writer, as an actor. இந்த மாதிரி எல்லா பரிமாணங்களிலும் அவருக்கு அந்த சான்ஸ் எல்லாம் கொடுத்திருந்தார். அதுல இன்னொன்னு என்னன்னா, வாசனே டைரக்ட் பண்ண படங்கள் இருந்தாலும் அவர் என்ன பண்ணாருன்னா, எங்க அப்பா வந்து அவர் கொஞ்சம் வெளியில் வேண்டாம் அப்பாவை டைரக்ட் பண்ண சொல்றாரு. அந்த அளவுக்கு கான்பிடன்ஸ் டெலிகேட் பண்றதுல அந்த அளவுக்கு கான்பிடன்ஸ் பண்ணார். அண்ட் my father was never treated as an employee, he was treated as a family member. என்னன்னா, அவர் ரூம்ல அவர் உட்காந்து ஏதாவது பண்ணிட்டு இருப்பார். வாசன் தன்னுடைய ரூம்ல இருந்து நின்று போய் அவரை கூப்பிட்டு பேச மாட்டார், தன்னுடைய ரூம்ல இருந்து போய் அவரோட போய் பேசுவார். அது வந்து அன்னைக்கு பண்ண முடியாது. இப்ப வேணா எல்லாருமே கொஞ்சம் மாடர்ன் டெக்னிக்ல வந்து இந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது, ஒரே கேபினே கிடையாது, ஒரே ஹால்ல எல்லாரும் உட்காந்துக்கலாம். பட் அப்போ வந்து கொஞ்சம் அதெல்லாம் பார்த்திருந்த காலம். அந்த காலத்துல கூட தன்னுடைய அசிஸ்டன்ட்டுக்கும் அந்த மரியாதையை கொடுத்து அவர் பண்ணினார். நாங்க அந்த ஷூட்டிங் எல்லாம் ராத்திரி எல்லாம் போய் பார்ப்போம். பார்த்து நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த காத்தால பொங்கலுக்காக காத்திருப்போம், அப்படி எல்லாம் இருக்கும். அவர் இன்னொன்னும் வெளியில ஷூட்டிங்கு போனாக்க வேற எங்கேயும் போக விட மாட்டாராம். ஒரு தடவை ஸ்ரீரங்கப்பட்டினத்துல தங்கியிருந்தாலும் தங்கியிருக்கும் போது அப்பா சொன்னாரா, நான் மைசூர் போயிட்டு வரட்டுமான்னு கேட்டாரா. இங்க வேலை பார்க்க வந்திருக்கோம், வெளியில போக வரல அப்படின்னாரா. அப்படின்னு சொல்லிட்டு மனசு கேட்கறது இருக்கு, வேணா நீ போயிட்டு வானாராம். அப்பாவுக்கு போக ஆசை இல்லை. அங்கிருந்து அப்பா கத்துக்கிறது என்ன கேட்டா, தான் எங்கேயாவது வெளியில போனான். அவர் கதாகாலத்துக்கெல்லாம் வெளியில போவார். அப்படி போற போது வேற எந்த வேலைக்கு போக மாட்டார். யாரு நோ சைட் சீயிங், நோ சீயிங் ரிலேட்டிவ். கதை முடிஞ்சா உடனே அடுத்த ரயில் ஏறி விடுவார். கதை முடியறதுக்குள்ள ரயில் புறப்பட்டுனா அடுத்த ஸ்டேஷன் ஏற்றி விடுவார். அந்த மாதிரி ஒரு பழக்கம் அவருக்கு வந்தது. அவர் நந்தனார் படம் நடந்துட்டு இருக்கிற போது வேதியர் நந்தனார் பாட்டு பாடிட்டு இருக்கார். இல்லை எம்பர் தலம் ஒன்று இருக்குதாம் அப்படின்னு. ஆமா இருக்கு. அதை பார்த்த பேருக்கு ஜனன மரண பிழை விலகுதான், ஓ விலகுதாமோ அப்படின்னு ரஷ் பார்த்து போது சுப்பு கமெண்ட் அடிச்சுட்டு இருக்காரு. அப்ப பக்கத்துல ஒரு ப்ரொடியூசர், அவர் பேர் சொல்ல விரும்பல, அவர் என்ன பண்ணிருக்காரு வாசன்ட்ட, என்ன சார் இது அதிக பேசுமா கூட கூட பேசிட்டே இருக்காரு, ஏன் இவருக்கு இது மாதிரி இடம் கொடுக்குறீங்கன்னால. அப்ப கேட்டு என்ன பண்ணிருக்காரு. அப்புறம் அவர் போனப்புறம், சுப்பு இதெல்லாம் நீ டேக்கிலேயே யாரு செருகொழுத்தூர் சாமான் விட்டு இந்த டயலாக சொல்ல சொல்லி அவர் என்னன்னா, எதுல எது இருக்கு அவருக்கு தெரியும். 31 அப்ளாஸ் வரும் அப்படின்னு நினைச்சாரா மதன காமராஜர்ல ஒரு சீன்ல.
ஆனா 30 அப்ளாஸ் தான் வந்துருவான். உடனே நம்ம திருப்பி ஒரு தடவை ரீடேக் எடுக்க சொல்லி அந்த 31வது அப்ளாஸையும் வாங்கினாங்க. அப்பாவே ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அதோட ஜெமினியில வேலை பார்க்கும் போது எத்தனையோ நார்த் இந்தியன் டைரக்டர், ஆக்டர், ரைட்டர்ஸ் எல்லாரும் வந்திருக்காங்க. எல்லாரோடையும் அப்பாவுக்கு ரொம்ப நெருங்கின பழக்கம். வீட்டுக்கெல்லாம் வருவாங்க. என் சிம்பான்சியே எங்க வீட்டுக்கு வந்திருக்கு. இன்சானியத்துல ஒரு குரங்கு ஆக்ட் பண்ண சிம்பான்சின்னு அது எங்க வீட்டுக்கு வந்து ஆக்டர் திலீப்குமார், ஆகா எல்லாரும் வந்திருக்காங்க. எல்லாரும் அப்பாவுக்கு ரொம்ப மரியாதையா இருப்பாங்க. ரமானந்த் சாகர் இருக்காரு, அவர் எழுத டயலாக் வந்து ஹிந்தி, எந்த ஹிந்தி படம் எடுத்தாலும் தமிழ் அப்பா பண்ணதான் டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. அந்த ஹிந்தி படத்துல அந்த ரமானந்த் சாகர் கிட்ட கம்பராமாயணத்தை அப்பா எடுத்து சொல்லி அதுல அவர் இம்ப்ரெஸ் ஆகி நிறைய தன்னுடைய ராமாயண ரெக்கார்டிங்ல அவர் நிறைய பயன்படுத்தினார். அவரே சொல்லியிருக்கார். இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள். அவர் அமெரிக்காவுள்ள ஒரு பிரபல பத்திரிகை எழுதித்தான் சூயஸ் கனாலுக்கு கிழக்கே உள்ள பெரிய சினிமா கம்பெனி ஜெமினி அப்படின்னு. நம்ம இவர் இருக்காரு பரணிதர் ஸ்ரீதர், அவர் ரொம்ப அவரோட நெருங்கினை பழகி இருந்த ஆழ்ந்தவர்கள அவர் சொல்றார், காந்திஜியின் மனிதாபிமானமும் பட்டேலின் நெஞ்சுறுதியும் நேருஜியின் பெருந்தன்மையும் ராஜாஜியின் மதிநுட்பமும் காமராஜருடைய இயல்பான எளிமையும் இணைந்திருந்த ஓர் அபூர்வ மனிதர் எஸ்.எஸ். வாசன். பெரும் செல்வம் ஈட்டியிருந்தும் பட்டாட்டோபம் பகட்டுகளுக்கு அடிமையாகாமல் உழைப்பு என்ற ஒன்றே தாரக மந்திரம் என்னை நம்பி வாழ்ந்த பெருந்தகை அப்படின்னு தான் சொல்றார். என்னோட ஃப்ரெண்டு திருவேங்கடனு ஒரு லாயர், அவர் சொன்னார், அப்பா வந்து மேபி ஆர்டிஸ்ட், மேபி ரைட்டர், பட் டெக்னிக்கலி ஆல்சோ சச் அ ஃபிட்டிங். என்ன பண்ணார் தெரியுமா, ஒரு சைடு கேமரா நின்று போயிட்டு நின்று போனோன்னு எல்லாரும் பின்னாடி இருந்தா நான் பாக்குறேன் அப்படின்னு போய் லைன் பார்த்துட்டு அந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ ஏதோ காயின் இருக்குன்னு நினைக்கிறேன், அதை பார்த்து போட்டு சொன்னார். போட்டு உடனே சரியாயிடுச்சு. உங்க அப்பா பத்தி உனக்கு தெரியாங்க, எனக்கு தெரியும். எல்லாத்தையும் விட அப்பா எழுதி 100%னா அதுல கிட்டத்தட்ட 20% தான் வெளியில வந்திருக்கும். ஏன்னு கேட்டா எழுதிவார், எழுதி கொண்டு வாசனை படிச்சு காணிப்பார். அப்படி காமிக்கிற போது கொஞ்சம் துருவம் துருங்கிச்சுன்னா ஓஹோ பிடிக்கலையோ அப்படின்னு வெளியில வந்து கிழிச்சு போட்டு வேற எழுதலாம். ஏன்னா பர்ஃபெக்ஷன் ஓரியன்ட் அவருக்கு தான் அந்த பர்ஃபெக்ஷனை மெயின்டைன் பண்ணும் என்பதற்காக இருந்தார். இது போல பற்பல விஷயங்கள்ல எஸ்.எஸ். வாசனுடைய ஸ்தாபனத்துல என்னுடைய தந்தையார் வேலை பார்த்தது 20 வருஷத்துக்கு மேல வேலை பார்த்தார். எங்க குடும்பத்துல அத்தனை பேருக்கும் வாசன் அவர்களையும் ஜெமினி ஸ்தாபனத்தையும் என்றுமே மறக்க முடியாது. எனக்காக நீங்க ஒரு கன்செஷன் கொடுத்து கொஞ்ச நாள் இருக்கலாம், வயசா அவர் கொஞ்சம் உடம்பு முடியலன்னு. உடம்பெல்லாம் ஒண்ணும் இல்லை, கொஞ்சம் வயசானதுதான் கொள்ளாரு, வயசு கொள்ளாரு. அதனால என்னால முடிஞ்ச வரல நான் இருக்கேன். ஏன்னு கேட்டா மத்தவா பேச கேட்கணும் இல்லையோ. I will participate to the extent possible. And once again, I thank Maya and others for the excellent opportunity given to me. I remember this with all gratitude. Thank you. Thank you so much, sir. அப்பேற்பட்ட ஜாம்பவான் வாயால நம்ம இதெல்லாம் கேட்கறதுக்கு நாங்களும் ரொம்ப பேருப்பட்டிருக்கணும். அடுத்தது we welcome டாக்டர் கீதா. இவர் எஸ்.எஸ். வாசனின் பேத்தி, எஸ்.எஸ். பாலனின் மகள். நியூயார்க் யூனிவர்சிட்டியில் பல் அமைப்பு மருத்துவராக தேர்ச்சி பெற்ற இவர் கொடைக்கானலில் பிராக்டிஸ் செய்து கொண்டிருக்கிறார். கொடைக்கானல் கிறிஸ்டியன் காலேஜில் வைஸ் சேர்பர்சன். நாடகத்துறையில் ஆர்வம் உள்ளவர். விதமாக கேக் தயாரிப்பதில் நாட்டமுள்ள இவர் அதை ஹோம் பிசினஸ் ஆக செய்கிறார். இன்ஃபேக்ட் அவர் நம்ம கிட்ட மென்ஷன் பண்ணாங்க, இந்த கோவிட் சமயத்துல அவங்களுக்கு அது ஒரு நல்ல அவுட்லெட்டா இருந்ததுதான், நல்ல மாறுதலாகவும் இருந்ததுதான். சோ உங்களுக்கு எது மாறுதலா இருந்தோ அது எங்களுக்கு ரொம்ப சுவையா இருந்தது. டாக்டர் கீதா அவர் ஜெமினி ஸ்டூடியோ பற்றிய சுவையான நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்கிறார். ஓவர் டு ஹர். வெல்கம் டாக்டர் கீதா. ஹலோ. ஸோ தமிழ்ல தான் ஃபுல்லா பேசணும்னு ட்ரை பண்றேன், பட் கொஞ்சம் இங்கிலீஷ் வந்ததுன்னா ஜஸ்ட் ignore me. So எனக்கு வந்து I was only எனக்கு 9 வயசு கூட இல்லை when I lost தாத்தா. ஆனா I've heard lots of stories from my party, so many stories, it's unbelievable, you know. So the few things that stand out is, one is definitely he's a man of integrity, you know, like எதுவுமே கரெக்டா பண்ணணும், எது பண்ணாலும் கரெக்டா பண்ணணும். And அவருக்கு main what my party has told me is that when he went into the movies, அவருக்கு வந்து entertainment, his in fact the word she used to say was his main
thing was entertainment, entertainment, entertainment. அவர் கிளியரா சொல்லுவாரா, நான் இங்க யாருக்கும் பாடம் கற்பிக்கிறதுக்குலாம் நான் வரல, தியேட்டருக்கு வர்றது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு தான், நான் என்டர்டெயின்மெண்ட் மட்டும்தான் கொடுப்பேன்னு சொல்லுவாரா. அது ஒண்ணு. ரெண்டாவது, he was very, அதாவது he gave credit where it was due always. எனக்கு ஒன் ஸ்டோரி ஐ ரிமெம்பர் வெரி கிளியர்லி. அவர் கொத்தமங்கலம் சுப்பு சார் வந்து எனக்கு பார்த்திருக்கேன் நான் சின்ன வயசுல. அண்ட் அவரை பத்தி தாத்தா நிறைய பேசுவார். அண்ட் the reason I'm bringing this is because அந்த தில்லானா மோகனாம்பாள் எழுதும் போது AVM wanted to take the movie. So அவ வந்து they brought the money to Tata and told him, they gave him the money and said we want to take the movie for that story. ஏன்னா எழுதினவர் அவர் சுப்பு சார்ன்றதுனால they came and asked him. தென் அதுக்கப்புறம் போய் அவர் வந்து சுப்பு சார்ட்ட பணம் கொடுக்கறதுக்கு போகும்போது அதுக்குள்ள தாத்தா ஏற்கனவே இந்த படத்தை கொடுத்திருந்தாலும் அவர்கிட்ட. அவருக்கு வந்ததையும் கொடுத்து he said, இது உங்க கதை, உங்களுக்கு தான் இது வரணும்னு. So that is the kind of person he was. அதாவது he gave credit where it was due. And எனக்கு இது வந்து my party has told me certain things about him, Tata. And Chandralekha பத்தி, of course all of you know, it was his make or break movie. மேக் ஆர் பிரேக் தான். அண்ட் ஐ ரிமெம்பர் அவர் வந்து கடைசி ஒரு அந்த காலத்துல இவ்வளவு ரீல்னு சொல்லுவா இல்லையா, இத்தனை ரீல் முடிச்சாச்சு, இத்தனை ரீல் எடுக்கணும்னு. ஸோ ஐ திங்க் அதுல வந்து மேபி கடைசி ஃபியூ ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு தாத்தாட்ட பணம் இல்லை எடுக்கிறதுக்கு. ஸோ ஹி கேம் ஹோம் அண்ட் ஹி வாஸ் ஜஸ்ட் சிட்டிங், இட் சீம்ஸ் ஒன்னும் சொல்லலையா, உட்கார்ந்துட்டு இருந்தாராம். அப்போ ஹிஸ் மதர் ஹூ வாஸ் அ கிரேட் சப்போர்ட் ஃபார் ஹிம் வந்து she asked him, it seems, ஏன் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க, என்னன்னு முதல்ல ஒண்ணு சொல்லலையா. அப்புறம் சொன்னாரா, இல்ல எனக்கு இந்த ஒரு படம் இருக்குமா, ஆனா அது ஒண்ணு நம்மள it will take us to very great heights, இல்ல we'll be back on the streets, one of it தான். ஆனா என்கிட்ட இருக்கிற பணம் எல்லாம் நான் அதுல போட்டுட்டேன், எனக்கு இன்னும் இந்த இவ்வளவு ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு பணம் வேணும்னு சொன்னாலாம். she just walked into the house, she didn't say anything. அதாவது தாத்தாக்கு அப்போ ஒரு பொண்ணு ஒரு பையன் இல்லையா, அவர் சொன்னார்ல அம்மு பாலுன்னு, அது எனக்கு அத்தையும் அப்பாவும் தான், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அந்த அம்முன்ற பேர் சொல்லுவா. ஸோ அம்முவோட கல்யாணத்துக்காக பாட்டி சேர்த்து வச்சிருந்தாங்க. இவர் படம் எடுத்து என்ன பணம் வந்தாலும் அம்மா கிட்ட கொண்டு வந்து கொடுக்கறதுல அந்த செலவு போக அவர் எடுத்து ஒரு she was just saving it in one big உண்டியல் மாதிரி. அதுல வந்து she just gave it to him and she said, என்ன வேணும்னாலும் இதுல நீ அப்படியே எடுத்து யூஸ் பண்ணி முடிச்சிரு படத்தை, அப்படி if it doesn't click it's okay, என்ன தெருவுல இருந்து வந்தா திருப்பி தெருவுக்கு தானே போறோம்னு. So she was such a strong support for my grandfather. So was my party also was a very big support. And one thing I have to say here, அந்த காலத்திலேயே தாத்தா வந்து பாட்டிக்கும் அம்மாக்கும் அவ வைஃபுக்கும் ரொம்ப மரியாதை கொடுப்பா. அதாவது எல்லாமே அவளை கேட்டு பண்ணுவா. அவளுக்கு அந்த விமென்ன்றத ஜஸ்ட் பேக்ரவுண்ட்ல இருக்கணும்னு நினைக்கிறவ இல்ல. தாத்தா was never like that. He used to always ask them what to do, and Party was a very big support for him. We used to call her Papma. She was very big support for him. And எதுவுமே criticism and அவர் சொன்னார் இல்லையா அந்த comments கேட்பாருன்னு, அந்த கமெண்ட் எல்லாம் சும்மா கிடையாது. he will take every criticism, he will take and போய் அதை மாத்துறதுல செகண்ட் டைம் கூட நினைக்க மாட்டான். For instance, I'll tell you ஒரு small thing. ஔவையார் படம் எடுக்கும் போது எல்லாரும் சொன்னாலும் தாத்தாவோட கூட இருக்க எல்லாரும் ரெண்டு விஷயம், அதாவது படத்தை போட்டு காமிச்சும் போது they started the movie ஜெமினி ட்வின்ஸுக்கு வேஷ்டி கட்டி கேட்டதுக்கு they said இல்ல இது வந்து it's a movie which is it's a very religious movie, அதனால வேஷ்டி கட்டி இருக்கோம்னு சொன்னாலாம். சோ தாத்தா சொன்னாலாம், சரி என்னோட ஒய்ஃபை நான் கூப்பிடுறேன், வந்து பிகினிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் பார்த்துட்டு let me see what she says, நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன். So Papma came, she sat for the movie, she loved the movie, but she had two comments. First she said, எதுக்காக வேஷ்டி கட்டினேன் ட்வின்ஸுக்கு, தட் இஸ் த லோகோ, எதுக்கு வேஷ்டி கட்டினேன்னு கேட்டதா they said இல்ல ரிலிஜியஸ் மூவி, whatever they told Tata they told her. She said, அப்ப நாளைக்கு ஒரு மாடர்ன் படம் எடுத்தா பேண்ட் போடுவேளா? So they immediately they understood what she said. அதே மாதிரி அந்த ஒரு பாட்டு இருக்கும், அந்த கடைசியில ஒரு பாட்டு ரொம்ப இழுத்தாளாம், அதையும் she told, இது ரொம்ப இழுக்கிறது, யாரும் பார்க்க மாட்டா இவ்வளவு நேரத்துக்கு, please cut short that song. So he used to take, I think that was a very good thing. He took support from my party a lot. And she was எப்படி சொல்றது, she was a very smart person, extremely smart person. I remember எனக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் இன்னைக்கும் ஞாபகம் இருக்கு எனக்கு.
So these are the, of course, we were very proud. On the time we didn't know anything of, we were too young to know. But today I'm extremely proud that I had such a wonderful tata and party, and my father also. It was equally, I mean, they taught us everything we know, you know, and that I think that integrity was something which was something we were taught in a very young age. Fantastic, fantastic. ராண்டகை வந்து உங்க பாட்டனார் திரு வாசன் அவர்களை செசில் டிமில் ஆஃப் இந்தியா என்று குறிப்பிடுகிறார். சோ அத பத்தி உங்க கமெண்ட். I mean, it's like I'm so proud when I read that. I'm so proud because Cecil DeMille was he was like the person who started Hollywood literally, no? So ivlo directors India la irukumbodhu tata ku and per kuduthathu is, for me, it's I feel definitely he deserved it. It's like I'm in awe of it, but he deserved that name, I think, definitely. And the logo, அத பத்தி ஏதாவது சுவாரஸ்யமான தகவல் சொல்ல முடியுமா? ஏன்னா two little boys playing trumpet இருக்கு, that's something very different. அதனால கேக்குறோம். So logo வந்து எனக்கு தெரிஞ்சு we don't know the exact thing, but எனக்கு தெரிஞ்சு பாப்மா எங்க பாட்டி வந்து மிருதுன ராசி. So அது வந்து twins இருக்கா இல்லையா மிருதுன ராசில, அதுலதான் he chose the twins என்றது. But I'm not too sure why he chose little boys. First வந்து எனக்கு இன்னொன்னு தெரியும், first வந்து they had done a naked one, which my grandmother said no. She said don't do naked, you must have at least கோமண மாதிரி ஏதாவது போட்டுதான் ஆகணும், அது she told. So அதுவும் he took it. But என்னோட thought என்னன்னா, அந்த ட்ரம்பெட்டுக்கு thought என்னன்னா, because they are introducing something என்றது is my thought. But I'm not too sure. But definitely twins என்ற concept came from the மிருதுன ராசின்றது மட்டும் எனக்கு ஷூரா தெரியும். ஏன்னா அம்மாவையும் கேட்டிருக்கேன், அம்மாக்கும் அவ்வளவுதான் தெரியும். She is not able to say anything more than that in the particular logoல மட்டும். Chandralekha வந்து first to achieve all India distribution. See, that's also a landmark, the first. So அத பத்தி இன்னும் ஏதாவது தகவல் இருக்கா சந்திரலேகா பத்தி, இது இந்த மாதிரி டெக்னிக்கல் சைடு? I mean, technical side எனக்கு I'm not able to say, but எனக்கு எங்க பாப்பா நிறைய சொல்லிருக்கா எப்படி அந்த drum danceக்காக they brought one German lady to teach them dancing. 100 நாள் வெச்சு dancing சொல்லி கொடுத்தது சொல்லிருக்கா. அப்புறம் வந்து அவளுக்கு இப்ப அவ பொங்கல் சொன்னார் இல்லையா, அது எனக்கு ஞாபகம் வந்தது. பிகாஸ் பாப்பா சொல்லுவா எல்லாருக்கும் அந்த ஆக்டர்ஸ் அந்த அவ்வளோ பேர் டான்ஸ் பண்ணா இல்லையா, எல்லாருக்கும் பொங்கல் வடை அது பாப்பா உட்கார்ந்துட்டு இருப்பாளாங்க. அவ அப்படியே அந்த ஹீட்ல they'll fall, faint பண்ணி விழுவாளாம். போய் அங்க இருந்து கூட்டின்னு வந்து அவளுக்கு திருப்பி கொஞ்சம் ஏதாவது கொடுத்து சாப்பாடு கொடுத்து திருப்பி அனுப்புவாளாம் அதுக்கு. சோ அந்த மாதிரி அந்த I mean, I don't know too much about the technical aspect, but இது மட்டும் எனக்கு தெரியும், how he was very confident. இது வந்து டெஃபினட்டா it will go under ஒரு கான்ஃபிடன்ஸ். ரெண்டாவது like I said, he did struggle in the beginning. like அது பார்ட்டி கொடுத்த பணத்தை வச்சுதான், கொள்ளுப்பாட்டி கொடுத்த பணத்தை வச்சுதான் முடிச்சு டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே he was able to do. So அது and I was also told that he took it back, he gave her 10-fold of what she gave him, saying that நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோன்னு சொல்லி திருப்பி he went and gave it to her. ஒரு நாளைக்கு 22 மணி நேரம் உழைச்சார் அப்படின்னு ஒரு கேள்வி. that is such a hard working person, and that is அது வந்து ஃபேமிலியை இது பண்ண அவருக்கு டைம் இருந்ததா? because generally in the hours of work வந்து they put it for their work and profession. So how was the scenario at home? So at home the scenario was actually he gave a lot of the family thing to his mother and to his wife. அவங்க வந்து they did a lot. Ana it was how can I say, they understood how busy he was, so they would make sure that his presence was not felt at home. அதே சமயத்துல I also know for a fact that சிலதெல்லாம் வந்து தாத்தா வந்து தெரியாம இருக்காது, எல்லாமே சொல்லிடுவாங்க தாத்தா கிட்ட. he will give the advice. ஆனா ஒரு I'll give you an example. அப்பா வந்து சின்ன குழந்தையா இருக்கும்போது ஒரு தடவை he loved to the car எல்லாம் ரொம்ப பிடிக்கும். so ஒரு தடவை யாருக்கும் தெரியாம ஒரு மேபி ஒரு he was less than maybe 6 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த பெடலை எட்டாத இதுல நின்னு he tried driving a car. He managed to
and he put the brakes and driver quick up ella nirthiyachu adu vandu and then what happened is my party went and told my tata indha mari pannirka enna pandrathu na coachin iruken ana enna pandrathu. My father was very mischievous, romba mischievous, ellathilum edavadhu padinde irpa. So I believe my tata used to say நீ வந்து அவனை கண்டிச்சிடு, எனக்கு தெரிஞ்ச மாதிரி காமிச்சுக்காத, ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் ஒண்ணு சொல்லலன்னு தெரிஞ்சா அப்ப he will take advantage of that. So நீ வந்து நான் அப்பா கிட்ட சொல்ல மாட்டேன், இத நான் சொல்லல, நீ இனிமேல் இப்படி பண்ணாத, அப்படி சொல்லுன்னு. So he was very involved in the children also, very involved in his own way. And I completely forgot one more thing about Chandralekha is that you know that he had the circus was staying in Gemini for almost 6 months. And okay. And my party has told me that adoda per வந்து Kamala Ring Circus. அங்க மூவ் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த ஜெமினி சர்க்கஸ் என்ற பேரே வந்துதான் அதுக்கு. சோ அந்த காலே ரொம்ப ஒரு பொருட்செலவில் தயாரிக்கப்பட்ட படம் சொல்லுவாங்க, அது கண்டிப்பா the credit goes to Chandralekha. Yeah, definitely that was his, he clearly told it's my make or break movie னு சொல்லி தான் பாதியிலே சொல்லிட்டாலாம். You can be sure either this is going to make it இல்லனா no chance, கிட்டே we'll be back on the streets, அந்த அளவுக்கு ஆக போறதுன்னு. another சுவாரஸ்யமான தகவல் கேள்விப்பட்டோம், of course அது கன்ஃபர்ம்ட் இதுதான். that is இப்போ வந்து ஹீரோயின் டாமினன்ட் ரோல்ஸ் கொடுக்கணும் அது இதுங்கிறாங்க, ஹீரோயின்ஸ்க்கு ஈக்குவலா இது பண்ணணும்னா இப்ப நிறைய இட் இஸ் ஸ்டில் கோயிங், the war is still going on. அப்பவே ஔவையாருக்கு she was very heavily paid அப்படின்னு கேள்விப்பட்டோம். So அந்த காலகட்டத்துல how did it cross his mind? As women we are really proud of it. அதுக்காக so having heard his nature, அப்ப அதுல இருந்து he didn't differentiate men women என்ற அந்த ஒரு இது கிடையாது தாத்தாக்கு. So from what my party has told me, அவருக்கு வந்து அந்த கேபி சுந்தராமாலோட இன்ஃபேக்ட் நிறைய பேர் அதை அப்போஸ் பண்ணலாம், எதுக்கு இவ்ளோ பணம் கொடுக்குறேன் அவளுக்கு, she's only a lady, அதுவும் அந்த டைம்ல ஹீரோயின் லேட் அந்த மாதிரி கூட கிடையாது, she's a much older lady, yeah, but he clearly said she was the movie, and he said her singing was so good, that's what made the movie. So he said it's a double thing, we have to pay her well. He was very particular. So I feel now that you're asking me, I feel it's also, I've seen the way he's always gone back to his wife and mother. He's taken their advice, எப்பவுமே given them lots of நிறைய முக்கியத்துவம் கொடுப்பார். அதனால in fact another thing I have to tell you here is when my father wanted to marry my mother, she was not from the same she's from a very farm background, from a big family. So when my father liked her and wanted to marry her, appave enkita sollirka, when he told his father that I want to marry this person, tata he did his research and he said, see எனக்கு ஒன்னும் ப்ராப்ளமே இல்ல, she seems like a very nice girl, எனக்கு ப்ராப்ளமே இல்ல, ஆனா நாளைக்கு நீ வந்து ஒரு சோஷியல் கேதரிங்க்கு போகும்போது உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ஸ்டைலிஷா வைப்ஸ் எல்லாம் கூட்டின்னு வருவா, அப்போ வந்து you should not make Saroja feel bad. That is the most important thing. நீ வந்து அவளை கண் கலங்க விடக்கூடாது, because you feel that she is not as good as your friends' wives in a social gathering. But my father told very clearly, no, I want a wife, not a showpiece. So he was also appavu romba he was a lot like my grandfather, and of course boss na ipo kadaisi he will never call his father as appa, he'll always say boss sonnar na kadaisi varaiku he used to say. So ivlo periya oru parampariyam mikka kudumbate unga tata and appa avanga endha veetla ungala inspire பண்ணிருக்காங்க, influence பண்ணிருக்காங்க, அத சொல்ல முடியுமா? I think one I don't know, அப்பா வந்து very correct, எதுவுமே கரெக்டா பண்ணணும், தாத்தா மாதிரியே தான், like எதுவுமே like ஒரு சின்ன விஷயத்து கூட we shouldn't do something to hurt another person, அது ஒண்ணு has influenced me a lot. Secondly, amma also, my mother also has influenced me a lot, the way she was such a she was a good wife and mother and good daughter-in-law, very good daughter-in-law. So அதுவும் has influenced me a lot. அப்படிதான் we should be like that என்றது. And இன்னொன்னு அப்பாக்கு வந்து இந்த தாத்தா மாதிரியே தான், சர்வன்ஸ் வந்து வேற மாதிரி நடத்தணும், நம்ம வேற அப்படி நினைக்கவே மாட்டா. He always took everybody as equal, so those are the two things that have influenced my life greatly.
அண்ட் எது பண்ணாலும் 100% we have to do. அது ஐ எம் லைக் தட். ஐ எம் ஆல்சோ பெர்ஃபெக்ஷனிஸ்ட். பண்ணா கரெக்டா பண்ணணும், இல்லைன்னா தொடவே கூடாது. இது எல்லாம் ரெண்டுமே அப்பா தாத்தா கிட்ட இருந்து வந்த குணம் தான் டெஃபினட்டா. Thank you so much, Dr. Geeta. We'll come to you. ஏன்னா அவ ரெண்டு பேரோட இன்னொரு சைடு as family people அவ என்னங்கறத பத்தி உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டோம். I'll come back to you again. I'll move on to Dr. Jaya Sridharan. கணேசன் ஜெமினி கணேசனாக மாறியது எப்படி, அந்த பெயர் நிலைத்து நின்றது எப்படி, இப்படி எல்லா எப்படிகளுக்கும் பதில் சொல்கிறார் அவரது மகளான டாக்டர் ஜெயா ஸ்ரீதர். She is Asia Health Advisor at Internews, an international non-government organization, an award-winning health and development journalist and medical doctor. She is a consultant for international institute, including the WHO, and teaches public health journalism at the Asian College of Journalism. Welcome, Dr. Jaya Sridhar. எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். லெட் மீ சே, இது வந்து எனக்கு ஒரு பெரிய பாக்கியமா கருதுறேன். இந்த மாதிரி ஒரு பேனல்ல இவ்வளவு சுவாரஸ்யமான பசுமையான நினைவுகளை வந்து எல்லாரும் இவ்வளவு பிரியத்தோட ஆசை போடுறத கேட்கும் போது கண்ணுல வந்து ஒரு ஜலம் வருது. இன்னொன்னு, இந்த பேர்கள் எல்லாம் நான் கேட்டு கேட்டு வளர்ந்த பேர்கள். ஜெமினி ஹவுஸ் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு எங்க குடும்பத்தை பொறுத்த மட்டும் ஒரு இரண்டாவது ஒரு வீடுன்னு தான் சொல்லலாம். கீதா சொல்ற மாதிரி அவங்க அப்பா, அவங்க அம்மா, பாட்டி, பாப்பா, தொண்டை கொஞ்சம் அடைக்கு, all of them, I mean, we had so much of love and respect for all of them. எங்க பாட்டி வழியில வந்து திரு பட்டம்மாள் அவர்களுக்கு எங்களுக்கு வந்து ஒரு உறவு இருக்கு. So we are related to the family. அதனால அப்பாவுக்கு வந்து திருமணமான பிறகு புதுக்கோட்டையிலும் பிறகு திருச்சியிலையும் கொஞ்சம் வருஷம் வேலை பார்த்துட்டு அவர் வந்து மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் தாம்பரத்துல டெமான்ஸ்ட்ரேட்டரா ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு கொஞ்சம் ஒரு ஒரு கன்ஃபியூஸ்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃப் இருந்த போது அவருடைய ஆசை என்னன்னா, சரி சினிமால நடிச்சா என்ன அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஆசையும் இருந்திருக்கலாம். அதனால ஜெமினி ஸ்டுடியோல மெட்ராஸ்ல ஏதான வாய்ப்பு கிடைக்குமா, நல்ல வேலையும் கிடைக்குமா அப்படின்னு. அவருக்கு ஆர்ட்ஸ்ல ரொம்ப பிரியம், டிராமா, தியேட்டர் எல்லாமே ரொம்ப பிரியம். He was a huge fan of the movies. மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ்ல அவர் படிக்கும் போது அவர் வந்து ஒரு ஆங்கில படம் கூட விட மாட்டார். அவருடைய டைரி குறிப்புகள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்க அந்த காலத்து ராக்ஸி, கெசினோ அந்த மாதிரி அந்த படங்கள்ல வந்து அந்த தியேட்டர்ஸ்ல இருக்கிற அந்த கால ஆங்கில படங்கள் எல்லாம் ரசிச்சு அவர் டைரி குறிப்புகள் இருக்கும். ஸோ ஹி இஸ் வெரி ஃபாண்ட் ஆஃப் த மூவிஸ். ஸோ ரொம்ப நேச்சுரலா ஆச்சு அந்த ஜெமினி ஸ்டுடியோ படிகளை ஏறி ஒரு ஏதானும் எனி ஜாப் ஜஸ்ட் டு பி இன் தட் அட்மாஸ்பியர் ஏதானும் கிடைக்குமா அப்படின்னு ஒரு வாய்ப்பை தேடி வந்த போது ஒரு சின்ன அவருடைய ஆட்டோபயோகிராஃபில பாத்தீங்கன்னாக்க யாருக்கிட்டையும் சொல்லல. அதாவது சினிமா அப்படிங்கிறது வந்து அந்த காலத்துல அது ஒரு ஸ்டிக்மடைஸ்ட் ஃபீல்டா தான் இருந்தது. இன்றைக்கு இருக்கிற மாதிரி ரொம்ப மெயின் ஸ்ட்ரீம் ஆகல. அதனால சில பேர் வந்து அந்த துறையை பத்தி ஒரு சில தவறான அபிப்பிராயங்களை வச்சிட்டு இருந்ததுனால அவர் கொஞ்சம் தயங்கி தான் அந்த இடத்துக்கு வந்தார். இருந்தாலும் அங்க வந்து திரு பட்டம்மாள் அவர்கள், பாப்மான்னு கீதா சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, அவரை அங்க பார்த்து இது கணேசன் ஆச்சு, இவன் என்ன இங்க பண்றான் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் டிஸ்அப்ரூவிங்கா சொன்னாலாம். அப்ப வந்து அப்பா வந்து எந்த வேலையை கொடுத்தாலும் நான் செய்யறதுக்கு தயார் அப்படின்னு பாக்கும்போது, நீங்க அந்த கால குறிப்புகள் எல்லாம் நீங்க வந்து வாசனுடைய சென்டினரி மலரை பார்த்தாலும் சரி, அப்பாவுடைய ஆட்டோபயோகிராஃபிய பார்த்தாலும் சரி, சென்டினரி மலர்ல வந்து அப்பாவை பத்தி மிச்சவங்க சொன்னதை பார்த்தாலும் சரி, இவர் இன்ன வேலைதான் செஞ்சார் அப்படின்னு சொல்ல முடியாது. ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட் வேலை அண்டர் திரு ராம்நாத் அவர்கள், அப்புறம் காஸ்டிங் அசிஸ்டன்ட் வேலை இன் ஜெமினி ஸ்டுடியோ, அப்புறம் வந்து எந்த ஒரு சின்ன வேலை கொடுத்தாலும் ஓடி உழைக்கக்கூடிய ஒரு எந்தூசியாசம் அண்ட் அஃபெக்ஷன் அண்ட் அட்டாச்மெண்ட் இருந்தது. திரு வாசன் அவர்கள் மீது அவருக்கு இருந்த ஒரு ஜஸ்ட் ஒரு என்ன சொல்றது, ஆ அண்ட் ரெஸ்பெக்ட் தான் சொல்லணும்.
கிட்டத்தட்ட அவரை வந்து ஒரு கடவுள் மாதிரி அவர் மனசுல வச்சிருந்தாரு. சோ அவர் என்ன வேலை சொன்னாலும் செய்வார் அப்படின்னு. சோ ஒரு கல்யாணம் நடந்தது இன் ஜெமினி ஹவுஸ். அப்போது வந்து அப்பாவுக்கு வந்து ஒரு திரு வாசன் அவர்கள் வந்து ஒரு ஃபேமஸ் நாதஸ்வர வித்வான் அவர்களை வந்து ஹோட்டல்ல இருந்து காலையில இந்த மாதிரி மங்கள வாத்தியம் வாசிக்கிறதுக்கு வந்து கூட்டிட்டு வரணும் அப்படின்னு 3 மணிக்கு அப்பா ஏந்து போயிருக்காரு அங்க ஹோட்டலுக்கு. அப்போ வந்து அந்த வித்வான் அவர்கள் கொஞ்சம் வந்து தூங்கிட்டு இருந்து கொஞ்சம் போதையில இருந்ததுனால அவரை எப்படியான எழுப்பி அவரை வந்து ரெடி பண்ணி ட்ரெஸ் பண்ணி எப்படியான வண்டியில ஏத்தி இந்த கல்யாணத்துக்கு கூட்டிட்டு வரணும் அப்படிங்கறதுல பெரும்பாடுபட்டு எப்படியோ அவரே ஜஸ்ட் பிசிக்கலி அவரை தூக்கி வண்டியில வச்சு எப்படியோ கல்யாணத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு. சோ இதுதான் செய்வேன் செய்யல அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுகள் இல்லாம ஜெமினி ஸ்டுடியோ பொறுத்த மட்டும் அப்பா பேசும்போது இட் வாஸ் லைக் அ பிக் ஃபேமிலி தான். இவர் திரு கொத்தமங்கலம் சுப்பு அவர்கள் அவருடைய சன் பேசும்போது கூட சொன்னார், எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பொங்கல், ஒரே மாதிரியான ட்ரீட்மெண்ட், அந்த மேல் மட்டத்தில இருந்து அடிமட்டம் வரைக்கும் எல்லாருக்கும், எல்லா கலைஞர்களுக்கும் அவங்க செய்யற சிறு சிறு என்ன கிராஃப்டா இருந்தாலும், வெதர் இட் வாஸ் அ மேக்கப் டிபார்ட்மெண்ட், காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட், காஸ்டிங் டிபார்ட்மெண்ட், என்னவா இருந்தாலும் இட் வாஸ் ஆர்கனைஸ் லைக் அ ப்ரொஃபஷனல் ஃபேக்டரி அப்படின்னு சொல்லுவாரு. எல்லாருக்கும் வந்து அந்த டிக்னிட்டி ஆஃப் தட் கிராஃப்ட், அதுக்கு ஒரு பெரிய மதிப்பு கொடுத்து, இது வந்து எல்லாரும் பேசும்போது கேட்டிருப்பீங்க, he was a perfectionist, he paid attention to detail. சின்ன சின்ன விஷயத்தையும் பெர்ஃபெக்டா எடுத்து பண்ணணும்னாக்க ஒவ்வொருத்தர் செய்யற வேலைக்கு அவங்களே வந்து நிறைய மதிப்பு கொடுத்தாதான் அது மாதிரி அச்சீவ் பண்ண முடியும். சின்ன வேலையா இருந்தா கூட அதுக்கு வந்து மதிப்பு கொடுத்து என் வேலை முக்கியமானது அப்படின்னு ஒரு செல்ஃப் எஸ்டீம் இருந்தாதான் செய்ய முடியும். அதனால அவரே எல்லாத்துலயும் ஈடுபட்டு செஞ்சதுனால அந்த மாதிரி ஒரு philosophy and culture was established in Gemini Studio. அதனால அப்பாவுக்கு வந்து மறக்க முடியாத வருடங்கள் அங்க கிட்டத்தட்ட 1946ல அங்க வந்து இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட், காஸ்டிங் அசிஸ்டன்ட் அண்ட் அதர் ஹெல்ப் பண்றதுக்கு 1946ல இருந்து ஆரம்பிச்சு டில் ஐ திங்க் ஆல்மோஸ்ட் ஒரு 1954 வரைக்கும் நாராயணன் அண்ட் கம்பெனில போய் சேர்ற வரைக்கும் இங்க வந்து 150 rupees per monthல சேர்ந்தார் ஜெமினி ஸ்டுடியோல. அந்த காலத்துல வெரி வெரி கம்ஃபர்டபுள் சம். அந்த காலத்துல வாசன் அவர்கள் ரொம்ப ஜெனரஸ். அங்கிருந்து வந்து கிட்டத்தட்ட 9 years லேட்டர் நாராயணன் கம்பெனில போய் சேரும் போது மாச சம்பளம் 1000 ரூபாய். சேர்ற வரைக்கும் அங்க அப்பா இருந்தார். அவர் தான் அடிக்கடி சொல்வார், மிஸ்டர் வாசன் இஸ் தி சிசில் பீடி மில் ஆஃப் இந்தியா அப்படின்னு. எனக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம வந்து படத்தை பார்க்க போறது இல்ல, வி எக்ஸ்பீரியன்ஸ் தி ஜெமினி ஸ்டுடியோ ஆஃபரிங். இட்ஸ் அ ஹோல் ஒரு அனுபவம். அதனால அந்த மாதிரி ஒரு பரவசப்படுத்தக்கூடிய ஒரு ஔவையார் ஆகட்டும், சந்திரலேகா ஆகட்டும், அப்புறம் இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான படங்கள் தயாரிக்கப்பட்ட நேரத்துல அப்பா அங்க வந்து இன்வால்வ் ஆனது அப்பாவுடைய பெரிய பாக்கியம்னு அப்பாவே சொல்லி நான் கேட்டிருக்கேன். சோ அந்த ஹீரோவா நடிக்கலைன்னா கூட ஜஸ்ட் டு பி ஏபிள் டு அந்த ஔவையார் படத்துல அவ்வளவு யானைகளை கிட்டத்தட்ட ஒரு ஐ திங்க் ஆல்மோஸ்ட் மோர் தென் 50 elephants ஆர் மோர், அவ்வளோ எலிஃபென்ட்ஸையும் அசம்பிள் பண்ணி அப்பாவும் எல்லாம் ஸ்டுடியோல இருக்கிறவங்க எவ்ரிபடி ட்ரைங் டு கண்ட்ரோல் தி எலிஃபென்ட், கீப் இட் இன் லைன், என்ன தூசி பட் எல்லாரும் அதுக்கு வேர்வையை சிந்தி ஒரு அந்த மாதிரி ஒரு சேரியட்டியர், ஒரு சாரதி திரு வாசன் அவர்கள். he could inspire that dedication and the workersனு சொல்ல வர அந்த மாதிரி இருந்தார். அப்போ வந்து இவர் குறிப்பிட்ட மாதிரி திரு ராமானந்த் சாகர் அவர்கள் அப்போது அங்கு ஊழியராக வேலை செஞ்சிட்டு இருந்தாரு. அது தவிர வந்து அதர் கிரேட் நேம்ஸ், ஹரீந்திரநாத் சட்டோபாத்யாயா வாஸ் தேர், மறைந்த நாட்டிய கலைஞர் திரு சந்திரலேகா அவர்கள், எல்லாருமே அங்க இவருக்கு சந்திக்க நேர்ந்தது. நிறைய பெரிய ஆர்டிஸ்டோட மூவ் பண்ற வாய்ப்பு கிடைச்சது. அப்போ வந்து ஒரு நாள் வந்து ஒரு மிஸ் மாலினி அப்படிங்கிற திரைப்படத்துல யாரோ ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் தேவைப்பட்டது. அப்போ வந்து அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் தேவைப்படுறதுக்கு பதிலா அந்த திரு வாசன் அவர்களே கணேஷ் போய் மேக்கப் போட்டுட்டு வா, வந்துட்டு இந்த படிக்கட்டு இருக்கு பாரு, அங்கிருந்து கீழே இறங்கி ஓடி வரணும், நீ அதுதான் ஒரே ஷாட் பண்றியா அப்படின்னாக்க உடனே அப்பா நடுநடுங்கி போய் அந்த மேக்கப் போட்டுட்டு அந்த ஜஸ்ட் அந்த ஸ்டெப்ஸ்ல இறங்கி வரணும். தட் வாஸ் இஸ் முதல் ஷாட்.
அதனால திரு வாசன் அவர்களால் முதல்ல கேமரா முன்னாடி தோன்றுகிற ஒரு வாய்ப்பு, ஒரு பாக்கியம், ஒரு பிள்ளையார் சுழி போடப்பட்டது ஜெமினி ஸ்டுடியோவில் தான். அதனால மிஸ் மாலினி தான் ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ். அதுக்கப்புறம் வந்து சக்கரதாரியில ஒரு சின்ன சின்ன வேஷங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சார். பட் அவர் காஸ்டிங் டைரக்டரா இருக்கும்போது ஜெமினி ஸ்டுடியோல இருக்கிற இன்னொரு ஒருத்தருடைய ரெமினன்சஸ் நீங்க பாத்தீங்கன்னாக்க அதுல வந்து கணேசன் கிட்ட போய் சொல்லிட்டா போதும், நாளைக்கு வந்து ஒரு 10 சோல்ஜர்ஸ் வேணும், ஒரு சேவகங்கள் 10 பேர் வேணும், ஒரு 4 டான்சர்ஸ் வேணும், ஒரு கரடி, ஒரு சிங்கம், ஒரு புலி, ஒரு யானை வேணும்னாக்க இவர்கிட்ட வந்து கேட்டாக்க his job was to organize all of that. அதனால நான் நினைக்கிறேன் திரு வாசன் அவர்களுடைய ஜீனியஸ் வந்து the ability to bring out the best in each human being who worked with him. அது வந்து ஒரு பெரிய குவாலிட்டி. அது இல்லைனாக்க சக்சஸ்ஃபுல்லா ஒரு பெரிய நிறுவனத்தை இந்த அளவுக்கு வந்து உலகமே நோட்டீஸ் பண்ற மாதிரி, அதுக்குன்னு ஒரு இடத்தை வகுத்து கொடுக்குற மாதிரி செஞ்சிருக்கவே முடியாது. அதனால எங்க குடும்பத்தை பொறுத்த மட்டும் இன்னி வரைக்கும் கீதா இஸ் மை கசின் அண்ட் மை ஓன் சிஸ்டர். அவங்க அம்மா திருமதி சரோஜா அவர்கள், ஐ ட்ரீட் ஹர் அஸ் மை ஓன் மதர். எங்களுக்கு வந்து அந்த ஃபேமிலி ஸ்பிரிட், அட்டாச்மெண்ட் அண்ட் ரெஸ்பெக்ட் வந்து என்றென்றைக்கும் நிலைக்கும். ஜெமினி ஸ்டுடியோஸை பொறுத்த மட்டும் ஒரு பெரிய அப்பா அழுது பார்த்தது அந்த ஒரு டைம் தான். அது வந்து இடிக்கப்பட்டு அந்த வேற பிளாட்ஸ் வந்த போது கண்ணீர் விட்டது. என்னை கூட்டு அடிக்கடி he used to take me there, ஒரு சாட்டர்டே சண்டே அந்த பழைய கால நினைவுகளை அசை போடுறதுக்குன்னே அந்த காலத்து ஜெமினி ஸ்டுடியோ, அங்க இருந்த ஆலமரம், இங்கதான் உட்கார்ந்து சாப்பிடுவோம், இங்கதான் வந்து வாசன் அவர்கள் நின்றுட்டு இது பண்ணிட்டு இருப்பாரு. இந்த இடத்துலதான் அந்த டான்சர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, எல்லாரும் மாச சம்பளத்துக்கு, ஹியூஜ் ஃபேமிலி. சோ அடிக்கடி அதை கூட்டு போற. இன்னி வரைக்கும் அந்த காம்பவுண்டுக்குள்ள வந்து அந்த பழைய கோவில் இருக்கு, அடிக்கடி கூட்டு போயிருக்காரு என்ன. சோ ஐ திங்க் ஜெமினி ஸ்டுடியோஸ் அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய ஸ்தாபனம், அந்த திரு வாசன் அவர்களுடைய படைப்புகள், இது எல்லாமே வந்து இட் இஸ் பார்ட் ஆஃப் இந்தியன் சினிமா ஹிஸ்டரி. அந்த சாப்டர், அந்த ஃபுல் சாப்டர் லிட்டரலி புட் இந்தியன் சினிமா ஆன் த குளோபல் மேப், அண்ட் தட் இஸ் அ பார்ட் ஆஃப் ஹிஸ்டரி. ஸோ அந்த வரலாற்று புத்தகத்திலையும் எங்க அப்பாவுக்கும் சில பேஜஸ் இருந்தது, சில பக்கங்கள் இருந்தது அப்படிங்கிறது அவருடைய பாக்கியம், எங்களுடைய பாக்கியம். ஸோ வெரி கிரேட்ஃபுல் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் திரு முக்தா ஸ்ரீனிவாசன் அவர்கள், அவங்களுடைய ஃபேமிலியை பொறுத்த மட்டும் அப்பா வாஸ் வெரி அட்டாச்ட் டு ஹிம் அண்ட் ஹேட் அ கிரேட் டீல் ஆஃப் ரெஸ்பெக்ட். ஸோ உங்க ஃபேமிலி மூலமா எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது வந்து ஆன் அ பர்சனல் நோட் ஐ வாண்ட் டு சே தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச் டாக்டர் ஜெயா ஸ்ரீதர். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் விஷயங்களை நீங்க ஷேர் பண்ணிருந்தீங்க எங்களுக்கு. இதுல இருந்து ஜெமினி சாரோட எக்ஸிகியூட்டிவ் சைட்ல அவர் எவ்வளவுலாம் அச்சீவ் பண்ணிருக்காரு அங்கேயும்ங்கிறது ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க நீங்க. சோ அடுத்தது வி வெல்கம் மிஸ்டர் முகுந்தன் CA அவர்களை. ஆரம்பத்தில் திரைப்பட தயாரிப்பில் மட்டும் கவனம் செலுத்திய ஜெமினி நிறுவனம் பிலிம் ப்ராசஸிங் அண்ட் வேர்ல்ட் வைட் டிஸ்ட்ரிபியூஷன் என முன்னேறி ஜெமினி பிலிம் லேப், ஜெமினி பிக்சர் சர்க்கியூட் என கொடிக்கட்டி பறக்கலாயிற்று. அந்த சமயம் விஜயா வாகினியில் பணியாற்றியவர் லேப் ரங்கநாதன் என நாங்கள் அன்போடு அழைக்கும் திரு ரங்கநாதன் அவர்கள். வெளிநாட்டில் கலர் ப்ராசஸிங் கற்று தேறிய அந்த திறமைசாலி திரு SS வாசன் கண்களில் பட அவர் இவரை சிவப்பு கம்பளம் விரித்து ஜெமினி ஸ்டுடியோவுக்கு வரவேற்றார். அப்படி இணைந்த திரு ரங்கநாதன் ஜெமினி கலர் லேபில் 20 ஆண்டு காலம் பணியாற்றினார். தந்தை ரங்கநாதனின் ஜெமினி ஸ்டுடியோ பணி கால அனுபவங்களை அவரது மகனான திரு R. முகுந்தன் CA அவர்கள் நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார். வெல்கம் முகுந்தன் டு தி ஷோ. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பெரிய ஷோல என்னையும் கூப்பிட்டு பேச சொன்னதுக்கு ஃபர்ஸ்ட் முக்தா பிலிம்ஸ் மாயா அண்ட் வித்யா அவங்களுக்கு என்னோட ரொம்ப நன்றி. ஜெமினியை பத்தி பேசணும்னா ஒரு நாள் போறாது. அதை பத்தி அந்த ஸ்டுடியோஸ்ன்றது இந்தியன் பிலிம் ஆர் தமிழ் பிலிம்னு வந்தாங்க ஜெமினி ஸ்டுடியோஸ் இல்லாம ஒரு இதுவே இருக்காது. அந்த மாதிரி அது ஸ்டுடியோ இல்லை, ஜெமினி இல்லைன்னாக்க பிலிம் இண்டஸ்ட்ரியே இல்லை. இன்னைக்கு இந்த நிலையில இருக்குன்னா இதுக்கு ஜெமினி தான் காரணம். அந்த காலத்துல ப்ரொடியூசர்ஸ்க்கு நல்ல மதிப்பு இருந்தது, இப்ப இருக்கிற மாதிரி இல்லை. அந்த ப்ரொடியூசர்ஸ்னா டெஃபினட்டா அவங்கதான் தெய்வம் மாதிரி இருப்பாங்க, முதலாளின்னு அவங்களதான் கூப்பிடுவாங்க. இப்ப இருக்கிற ஸ்டேட்டஸ் அது மாதிரி இட் இஸ் என்டையர்லி டிஃபரெண்ட். அதுக்கு காரணம் அந்த மாதிரி அந்த காலத்துல எல்லா ஒரு டெடிகேட்டட் ப்ரொடியூசர்ஸ் இருந்தாங்க, அதுதான் காரணம். மேடம் சொன்ன மாதிரி
ஸ்டூடியோன்றது ஒரு ப்ரொடக்ஷன், பட் அது மாத்திரம் போறாது. ஒரு ஃபிலிம் வெளில வரணும்னாக்க அதுக்கு இட் ரிக்வயர்ஸ் தி ப்ராசஸிங். ப்ராசஸிங்ன்றது இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். ஃபர்ஸ்ட் ஒரு ஷூட்டிங் பண்ணி வந்தானாக்கா அது ப்ராசஸ் பண்ணி அந்த காலத்துல எல்லாம் போட்டு பார்ப்பாங்க, ரஷஸ்ன்னு பார்ப்பாங்க. அதை அந்த ரஷஸ்ல தான் வெதர் தே ஹவ் டேக்கன் கரெக்ட்லி ஆர் நாட், அப்படி இல்லைன்னா அதை ரீஷூட் பண்ணணும்பாங்க. ஸோ அந்த ரீஷூட் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் அகைன் இட் இஸ் ஃபார் பிரிண்டிங்க்கு போகணும். ஸோ அந்த பிரிண்டிங் ப்ராசஸ் முடிஞ்சாதான் படம் வெளியிலே வர முடியும். ஸோ லேப் ஆக்குபைஸ் அன் இம்பார்ட்டன்ட், ரொம்ப க்ரூஷியல் ரோல் ஒரு ஃபிலிம் ப்ரொடக்ஷனுக்கு. ஸோ சில சமயம் என்ன ஆயிடுன்னா, ஃபாதர் சொல்லியிருக்காரு, நிறைய போய் அவுட்டோர் ஷூட்டிங்லாம் பண்ணிட்டு வந்துருவாங்க, நெகட்டிவ் ப்ராசஸ் பண்ணி பார்த்தா ஒன்றும் பிளாங்கா இருக்குமா, ஒண்ணுமே இருக்காதான். ஸோ அந்த மாதிரி ஒரு காலம், அந்த காலகட்டத்தில் இப்ப இருக்கிற மாதிரி டிஜிட்டல் அட்வான்ஸ்லாம் கிடையாது. இப்பெல்லாம் போட்டா உடனே மானிட்டர்ல பார்த்துன்னு எடுக்கிற மாதிரிலாம் கிடையாது. அந்த காலத்துல ஃபிலிம் நெகட்டிவ் கிடைக்கிறதும் கஷ்டம். அதை வந்து எடுத்து அதை எவ்ரிடே இந்த அவுட்டோர் ஷூட்டிங் தான் அன்னைக்கு நைட் யாராவது கொண்டு வந்து லேப்ல கொண்டு வந்து கொடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி ஒழுங்கா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் டே ஷூட் போவாங்க. அப்படி இல்லைன்னா அதை ரீடேக் பண்ணோம். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல இந்த ப்ராசஸிங்லாம் வெரி இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுதான். பாஸ்ன்றது எவ்ரி ஒன் நோஸ் தட் SS வாசன் சார் நோன் அஸ் பாஸ். அவர் ப்ராசஸிங் லேபரேட்டரி ஆரம்பிச்சார். தென் பாலன் சார் தான் எம்டின்னு தான் கூப்பிடுவாங்க எல்லாரும். எம்டி அவர் தான் எம்டி, பாஸ்னா வாசன் சார், எம்டினா பாலன் சார். அப்படிதான் அங்க எல்லாரும் ஆல் ஓவர் எல்லாரும் அப்படிதான் கூப்பிட்டு பழக்காங்க. ஸோ அந்த லேப்ல வந்து இது மாதிரி படம் வந்து ப்ராசஸ் பண்ணும்போது கலர் ப்ராசஸிங் வந்து ஈவன் தோ 65, 66ல ஆரம்பிச்சா கூட நம்ம தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில வந்து ப்ராசஸிங் கலர் ஃபுல்லா வந்தது ஆஃப்டர் 75 தான். அது வரைக்கும் 1-2 படம் வரும். கலர்ல வந்து என்ன காஸ்ட்லி, தட் இஸ் வெரி காஸ்ட்லி, நெகட்டிவ் காஸ்ட்லி, எல்லாமே காஸ்ட்லி. தேர் ஆர் கேவா கலர், தட் இஸ் சீப்பர், ஈஸ்ட்மன் கலர், தென் டெக்னிக் கலர். டெக்னிக் கலர் இஸ் தி ஹையஸ்ட், வெரி காஸ்ட்லியஸ்ட். அதனால கலர் படம் எடுக்க அப்ப எல்லாரும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. ஸோ கொஞ்சம் லேட்டா தான் வந்து 75க்கு அப்புறம் தான் இட் ஸ்டார்டட். ஸோ அப்ப என்ன ஆனாங்கன்னா, சார் விசு சார் சொன்ன மாதிரி ஃபாதரும் லேப்ல இருந்ததுனால அவர் என்னன்னாக்க நைட் வெரி லேட் யூஸ் டு கம் டு பை, மார்னிங் ஏர்லியா போயிடுவாங்க. எங்களுக்கும் இன்டராக்ஷனே இருக்காது. அந்த காலத்து ஜெமினியில தீபாவளினாக்கா ஒரு ரியல் தீபாவளினா நீங்க ஜெமினி லேப்ல தான் பார்க்கலாம். வர ப்ராசஸ் பண்ற எல்லா படமும் ஜெமினி லேப்ல தான் போகும். ரியலி எனக்கு தெரிஞ்சு ஞாபகம் வந்து ஒரு தீபாவளிக்கு 14 படம் ரிலீஸ் ஆச்சு. 14க்கும் ஒவ்வொன்றுக்கும் 60 பிரிண்ட் அப்படி போடுவாங்க. ஸோ அந்த எல்லா பிரிண்ட்டும் அந்த டேட்ல டெலிவர் பண்றதுன்றது, இப்ப நம்ம டெலிவரி ஆஃப் பேபின்ற போது ஒரு சிங்கிள் பேபி அது வந்து ரியலி எக்கச்சக்கமான பிரிண்ட் போனாதான் அந்த படத்தோட ஃபேட்டே ப்ரொடியூசருக்கும் அப்பதான் அந்த படம் ரிலீஸ் ஆகி அந்த அனௌன்ஸ் பண்ண டேட்ல பண்ணோம்னாக்க ப்ராசஸிங் யூனிட் ஆக்குபைஸ் அன் இம்பார்ட்டன்ட் பிளேஸ். ஸோ அப்பெல்லாம் என்னன்னாக்க ப்ராசஸிங்னாக்க பிரிண்ட் செக்கிங், ஒவ்வொரு படத்தையும் ஒவ்வொரு காப்பி, ஒரு படத்துக்கு 60 பிரிண்ட் போட்டாங்கனாக்க 60 பிரிண்ட்டையும் அவங்க பார்க்கணும், பார்த்து கரெக்டா இருக்கா, கரெக்ஷன் இருக்கா என்னன்னு பார்த்து தான் அனுப்புவாங்க. இந்த படம் எப்படி இருக்குன்னு ரிவ்யூ கேட்டா நல்லா இருக்குது, ஏன்னா 60 ஒரு படம் கண்டிப்பா அந்த படம் அவருக்கு பிடிச்சதான் போயிட்டாங்க, நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ப்ராசஸிங் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிளேஸ் இன் தி ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. ஸோ அதுல அந்த ஜெமினி ஸ்டுடியோன்றது தான் ஃபர்ஸ்ட் டு கம் டு வித் ப்ராசஸிங். ஸோ அதனால அவங்களுக்கு வந்து அந்த அட்வான்டேஜ் இருந்தது. அவ்வளோ ஃபிலிம்ஸ் அதுல வந்தது. ஸோ அந்த அவ்வளோ ஃபிலிம்ஸையும் பார்த்து ரிலீஸ் பண்றச்சே அதுல உண்டான அதுக்கு பிளஸ் இன் அடிஷன் டு தட் லேப் ஒய் இட் ஆக்குபைஸ்னாக்க இந்த லேப்ல வந்து வர லேப் லெட்டர்னு ஒன்று சொல்லுவாங்க. ஆஸ் எ ஃபைனான்சியல் ஆஸ்பெக்ட் ஐம் டெல்லிங். இந்த ப்ரொடியூசர்ஸ்க்கு பணம் இல்லைன்னாக்க they will give a lab letter. Lab letter naaka it is like a document for title. And the lab letter which they can raise finance. So and the finance vandu eppa it will be settled at the time of release of the picture. So the laboratory is in charge for that. They have to collect the money and pay to the financier. So producers go vandu pana illa naka in the lab letter vandu easy. They don't not have any house to mortgage or anything. இந்த மாதிரி ஒரு lab letter வாங்கி they can raise finance. On the release title, it is the responsibility of the film laboratory to collect the money. So அந்த அளவுக்கு அந்த it occupies an important role. அதை தெரிஞ்சுதான் வாசன் சார் ப்ராசஸிங் யூனிட் முன்னாடி ஆரம்பிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். So that is my just explanation about the processing unit. வெரி இன்ட்ரெஸ்டிங். உங்களுக்கு டெக்னிக்கல் சைடு வந்து எப்பவுமே ரொம்ப அவங்க வந்து வெளியில தெரியாம ஹார்ட் ஒர்க் பண்றவங்க. ஸோ அதை பத்தி ரொம்ப சுவாரஸ்யமான நிகழ்வுகளை நீங்க பகிர்ந்துட்டீங்க. அவருக்கு பர்சனலா அஃப்கோர்ஸ் நீங்க வந்து இவங்க 2 பேருக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் அண்ட் இது அப்பா வந்து ஸ்டூடியோ திரு SS வாசன் அண்ட் திரு பாசுபரன் இவங்களை பத்தி எல்லாம் ஜென்ரலா என்ன ரொம்ப ஃபாதருக்கு வாசன் சாரோட அவ்வளவு கான்டாக்ட் கிடையாது.
only Okay. Balan சாருக்கு தான் உண்டு. Balan சார் இருக்கும்போது தான் he has some contact with Balan sir. Okay. He has not with Vasan sir. So அவர் வந்து கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ். ஃபிலிம் இது படம் வேணும்னாக்கா இஸ் இட் ரெஸ்பான்சிபிலிட்டி. வி நீட் நாட் கோ அண்ட் டாக் எவ்ரிதிங் டு தி எம்டி அண்ட் ஆஸ்க் ஃபார் திஸ் பர்மிஷன். அந்த அளவுக்கு they believe the people. இது பண்ணணும்னாக்கா ஓகே யூ கோ அஹெட்னு சொல்லிடுவாங்க. எவ்ரி டைம் யூ நீட் நாட் கோ அண்ட் ஆஸ்க் ஃபார் இஸ் அப்ரூவல் ஆர் அந்த அளவுக்கு ஃப்ரீடம் கொடுத்திருந்தாரு. ஃப்ரீடம் கொடுத்திருக்காரு. அதுல ஒன் மோர் திங் as an accountant I just want to add one thing about MD sir. அவர் he was having one form at படப்பை. ஸோ அந்த படப்பை அக்கௌண்ட்ஸ் எல்லாம் அவர் யார்ட்டையும் கொடுக்க மாட்டார். அவரே தான் டெய்லி அக்கௌண்ட்ஸ் எழுதுவார். அக்கௌண்ட்ஸ் எழுதிட்டு இப்போ 31 மார்ச் முடிஞ்சதுனாக்க 31 மார்ச் அன்னைக்கே எங்களுக்கு ஆஃபீஸ்க்கு ஆடிட் பண்ண சொல்லி அனுப்பிச்சிடுவார். அந்த அளவுக்கு பர்ஃபெக்ட்னாக்க அது 31 அன்னைக்கே அனுப்பிச்சிடுவார். எந்த கம்பெனியும் அது மாதிரி பண்ணார். அவர் மெயின்டைன் பண்ற அக்கௌண்ட்ஸ் he wants to be very perfect. வேற யாரையும் விட்டு அக்கௌண்ட்டே எழுத சொல்ல மாட்டார். அவர் இருக்கிறதுக்கு 100 பேர் வந்து எழுதலாம். பட் he doesn't allow. அவரே அவர் ஹேண்ட் ரைட்டிங்ல கிரீன் கலர் இந்த பென் இருக்கும். அவருக்கு ஒரு டர்காய்ஷ் ப்ளூ தான் அவருக்கு பிடிச்ச கலர். அதுலதான் அக்கௌண்ட்ஸ் எழுதுவார். கையால தான் எழுதுவார். இப்ப இருக்கிற மாதிரி கம்ப்யூட்டர் அதெல்லாம் கிடையாது. கையால எழுதி 31 ஈவினிங் வந்து எங்க ஆடிட்டர் ஆபீஸ்க்கு அனுப்பிச்சிடுவார். அதை ஆடிட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அவ்வளவு பர்ஃபெக்ட் அவர். Perfection is unexpected, that perfection from others. Yes. And also he believes people. இல்ல அது என்னன்னா அவர் எல்லாரையும் நம்புவார். அதனாலதான் அவர் ஜெமினி எடுத்த கடைசி படம் பேரு எல்லோரும் நல்லவரே. That is an apt for Balan sir. அவர் he believes everyone. He believes நல்ல எல்லாரும் all are good. அதுதான் that is the last film he produced, எல்லோரும் நல்லவரே. Okay. Thank you so much முகுந்தன். ரொம்ப யாருமே அதிகம் அறியாத டெக்னிக்கல் சைட் பத்தி நீங்க ரொம்ப சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. ஓவர் டு பாலா. வாசகர்கள் கேள்வி. பாலா. எஸ் மேடம் கேக்குதுங்களா? எஸ் மேடம் ஒருத்தர் இது முத்துக்குமார் கேக்குது. முத்துக்குமார் ரங்கராஜன் கேட்டிருக்காரு, அந்த ஜெமினி லோகோல வர்ற பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்கு இல்லையா, அது வந்து யாரு கிரியேட் பண்ணது, அது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்னு கேட்டிருக்காரு. அந்த மியூசிக் பேக்ரவுண்ட் வருது இல்லையா, அந்த 2 பசங்க வாசிக்கிறாங்க இல்லையா, ஜெமினி பாய்ஸ், அந்த மியூசிக்கை பத்தி கேக்குறாங்க. அது யாரு அந்த மியூசிக் போட்டது, அது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்னு கேட்டிருக்காரு. It sounds like a nadaswaram to me, but to be honest, I'm not sure at all. Would somebody else know? I'm not sure. It's like a trumpet only. அதான் அவங்க அட்வர்டைஸ்மெண்ட், ஜெமினியோட அட்வர்டைஸ்மெண்ட்டே when the bugle blows the entertainment begins. So அந்த சவுண்ட் வந்ததுக்கு அப்புறம் what you see is only entertainment from Gemini. அதுக்காக தான் maybe you must have kept that bugle, the trumpet sound. So normally when you have that trumpet, after that we'll have some entertainment to follow. So that is the advertisement of Gemini Studios. When the bugle blows, first when theater போன உடனே that bugle blows, subsequently it is only entertainment னு வரதுனால they must have kept that logo and that music. ஓகே மேடம், அந்த மியூசிக் யார் கிரியேட் பண்ணான்னு கேட்டிருக்காங்க. யார் அதுக்கு மியூசிக் டைரக்டர்? Don't think I know. We've never thought about these things, to be honest. I'm sorry. Thank you. Madam, one more madam question. Madam, சவுந்தரம் சீனிவாசன் கேட்டிருக்காங்க, ஐயா ஜெமினி SS வாசன் அவர்களுடன் சந்திரலேகா படத்தில் பணியாற்றிய KJ மகாதேவன் அவர்களை பற்றி சொல்லுங்கள். ஓகே மேடம், சவுண்ட் ஓகே மேடம். क्वेश्चन ரிப்பீட் பண்ணணுமா? KJ மகாதேவன் அப்பாவுடைய ரொம்ப ஒரு he was a great support to அப்பா to திரு ஜெமினி கணேசன் in Gemini Studio. நிறைய மதிப்பு அவருக்கு KJ மகாதேவன் மேல. After that திரு மகாதேவன் அவர்கள் he went on to produce couple of films also. அப்பாவை ஹீரோவா வச்சு ஒரு 2 படமும் எடுத்தவர். அதனால திரு மகாதேவன் அவர்கள் ஜெமினி ஸ்டுடியோஸ்ல he was involved with many aspects of story writing and direction, and he was part of many of the பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நிறைய ஈடுபாடு இருந்திருக்கு அவருக்கு. பட் quite possibly கீதா will know more. அப்பாவை பொறுத்த மட்டும் he was a absolute ஒரு mentor மாதிரி and a great friend and guide to my father. Thank you Vidya madam.
பூனாங்கிறவங்க கேட்டிருக்காங்க, இந்த அபூர்வ சகோதரர்கள் வந்து காஸ்டியூம் அட்வென்ச்சர் பிலிம் இன் 3 languages. அதுக்கு அதுக்குண்டான மற்ற சிறப்பு அம்சங்களை கூற முடியுமா டாக்டர் கீதா? அவர்களுக்கு தெரியுமா, சொல்ல முடியுமா அவங்க? Can you repeat the question? I mean, I understand, but what exactly do they want to know? எனக்கு புரியல. 49ல ரிலீஸ் ஆன அபூர்வ சகோதரர்கள் வந்து காஸ்டியூம் அட்வென்ச்சர் பிலிம் இன் 3 languages. So that's a specialty of that movie. So வேற அதுக்கு உண்டான ஸ்பெஷாலிட்டி அந்த காலகட்டத்துல இன்னும் என்னென்ன அதுல தெரிஞ்சுக்கலாமா? Because she belongs to younger generation, so she wants to know more from you. I'm not too sure because it was much before my time. Of course, சொல்லிருக்கா அத பத்தி எனக்கு தெரியும். அது வந்து அந்த ஸ்ட்ரேஞ்ச் பிரதர்ஸ் என்ற அந்த இங்கிலீஷ் மூவியை தான் தாத்தா டுக்கிட்னு தெரியும். பட் எனக்கு I'm not too sure about அந்த காஸ்டியூம் பத்தியும் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். But மத்தபடி I'm not too sure. I hate to say it, but I'm really not aware about it at all. வேற என்னன்றது I'm not able to say. I'm so sorry. Maybe she wants to know about technical side of it. அது எப்படி அப்பவே அந்த மாதிரி ஒரு டபுள் இதெல்லாம் எடிட் பண்ண முடிஞ்சது? Maybe அந்த காலத்துல technical, like sir was just mentioning, அந்த காலத்துல இப்ப so different இந்த rushes பார்த்து பண்ணி, it was not இப்ப மாதிரி எல்லாம் computerized கிடையாது இல்லையா? So it was not easy. Technical னா அதுல பார்த்தேன்னா you're talking about the same person acting in 2 roles. So even அந்த ஒருத்தர் ஒரே இதுல ரெண்டு பேரும் ஒன்னா வரணும்னா ஒரு ஷாட் எடுத்துட்டு இன்னொரு ஷாட் எடுத்துட்டு you literally join the film. இல்லையா sir? Isn't that how it was done in those days? Correct. So அந்த மாதிரி வந்து there were a lot of difficulties in those days because now it's so easy. ஒரு கம்ப்யூட்டர் எடுத்து வச்சிட்டு they can create, they are able to create an entire movie within a room. பட் அந்த காலத்துல அப்படி இல்ல. இட் வாஸ் ரியலி யூ ஹாவ் டு கோ. அந்த ரஷஸ் அவர் சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வந்து இருக்கு. நாங்க போய் நிறைய ரஷஸ் பார்த்திருக்கோம். போர் அடிக்கும் ரஷஸ் பார்க்கும்போது. திருப்பி 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 அதே பண்ணி அதுல என்ன மிஸ்டேக் இருக்குன்னு பார்த்து அப்புறம் திருப்பி எடுத்து அந்த there is no question of இந்த ஏதாவது வச்சு சரி பண்றதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. So it would have been a very tough movie. பட் நான் நினைக்கிறேன் சந்திரலேகா தான் was the toughest ன்னு நினைக்கிறேன். I don't think அபூர்வ சகோதரர்கள் except for that அந்த ரெண்டு பேர் வர்றதுன்றத தவிர I don't think it was that difficult compared to Chandralekha. Because again Chandralekha you cannot do that drum dance and all in the computer those days. எல்லாமே ஆக்சுவலா பண்ண வேண்டியது இல்லையா? So I would say technically that was a more difficult movie. Thank you so much all the 4 of you. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இதுல ஒரே ஒரு இந்த ஔவையார் படத்தை பத்தி பேசுங்க. அதுல வந்து அவ்வளவு பேர் நடிச்சாங்கன்றது நான் டைட்டில் நான் சின்ன வயசுல பாத்திருக்கேன். டைட்டிலே ஒரு 5 நிமிஷம் போகும். நேம் எல்லாரும் போட்டு கடைசியில மற்றும் ஆயிரக்கணக்கான பேருன்னு போட்டிருப்பாங்க. அதுல அது தட் இஸ் வாட் ஐ என்ஜாய் தட். அவ்வளவு டைட்டிலே 5 நிமிஷம் விமானத்தோட உச்சக்கட்டம். ஏன்னா அவங்களுக்கு நேம் பண்ண முடியல, நம்பர் பண்ண முடியல. அது என்னன்னாக்க வாசன் சார் வாண்டட் டு நேம் எவ்ரிஒன் who acted in the film. அதனால தான் அந்த டைட்டில் அந்த அளவுக்கு பெருசா வந்ததுனால அதுதான் தட் இஸ் தி ரீசன். அதுவும் முடிச்சிட்டு மற்றும் ஆயிரக்கணக்கான பேர். So that was Mr. Vasan's unique gift. I think the ability to move and inspire people to work towards a common goal. Yeah, so I have to say ideda appa was just like that. Both tata and appa, they believed in people and they believed in pushing them. avalukku vandu and bayam nammala vida better panniduvandra bayame kadiyadu avalukku, because appavum adhe mari da aandodana portha varaikum and the journalism for he started for student journalism aarambichu. So many of them have become such big shots. So before we finish, first I want to thank you for this opportunity, but I have someone who might be able to talk to you. I think you'll be happy to see her. This is my mother. Namaskaram. Surprising, huh? So I just thought I'll surprise. Na Maya ta mattu sollirnen. எங்க ஸ்பெக்டேட்டர்ஸ்க்கு நீங்க ஒரு இன்ப அதிர்ச்சி. சொல்லுங்கம்மா, உங்க நேரத்துல சொல்லுங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப சந்தோஷம் நீங்க இந்த ஷோக்கு வந்து பெருமைப்படுத்தினது. உங்களோட அனுபவங்களை சொல்லுவாங்க, நாங்க எல்லாரும் கேட்க தயாரா இருக்கோம். என்னோட
அனுபவம்ன்றது எனக்கு ஆரம்ப காலத்துல சந்திரலேகா பார்த்தபோது ஒரு பெரிய ஒரு ரசிகை ஆயிட்டேன். அந்த படத்துக்கு எல்லாருமே கோடிக்கணக்கான பேர் ரசிகா, அதுல நானும் ஒத்தி. ஆனா அந்த அதிபரோட மாட்டு பொண்ணாவேன்னு நான் ஒன்னு நினைச்சு கூட பார்க்கல. அவாத்துக்கே மாட்டு பொண்ணா வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்தது. அண்ட் எங்க மாமியார் அவ்வளோ தங்கமானவா, அவளை போல சொல்லவே முடியாது. அந்த மாதிரி ஒருத்தர் கிடைக்கவே மாட்டான். அந்த வீட்டுல நான் எல்லாத்துலயுமே ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். அதே மாதிரி எங்க ஹஸ்பண்டும் அவ்வளவு நல்லவர். இப்ப குழந்தைகளும் என்ன அவ்வளவு தாங்குறா, அவ்வளவு நல்லபடியா வச்சுட்டு இருக்கா. எல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்போ. ஆமா. சோ அவங்க என்டர்டைன்மெண்ட் ஃபீல்ட்ல மாத்திரம் சந்தோஷத்தை கொடுக்கல, அவங்க ஒரு நல்ல குடும்பஸ்தர்களா இதுவா ரொம்ப ஒரு அருமையான வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க. ரொம்ப அது லாட் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் டு அதர்ஸ். அதுதான். ஆமா பாலா. ஆமா. எஸ் மேடம். ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்தது பேசினதே ரொம்ப சந்தோஷம். எனக்கும் ரொம்ப சந்தோஷமா உங்க எல்லாரையும் பார்த்ததுல. பாலா. எஸ் மேடம். எஸ் மேடம். நீங்க கொத்தமல்லி சுபுவோட சன்னா? இல்ல இவர் விசு. நான் சின்ன வயசுல பார்த்தது. எப்படி இருக்கீங்க? உங்க ஃபேமிலில எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்களா? சார் நீங்க மியூட்ல இருக்கேன். மியூட் பேசுறாரு ஆனா மியூட்ல போட்டு. மியூட்ல இருக்கு. மியூட்ல இருக்கீங்க. ஓ ஹாய் ஜிஜி. சௌக்கியமா இருக்கேலாமா? நல்லா இருக்கேம்மா. ரொம்ப சந்தோஷமா பாக்குறதுக்கு. ஓகே ஓகேம்மா, ரொம்ப சந்தோஷமா. ரொம்ப ஹலோ சந்தோஷம். ஹலோ பேசலாமா? ஹலோ விஸ்வநாதன் பேசலாமா? பேசலாம், தாராளமா பேசலாம். அதாவது பேசுங்க. அவர் வந்து ஒரு பெரிய எடிட்டர் எஸ்.எஸ். வாசன். அதாவது எப்படி அழகா கொண்டு வரதுக்கு அவருக்கு போல தெரியாது. தில்லானா மோகனாம்பாள் எழுதிட்டு இருக்கிற போதே அதை படிச்சு காட்ட சொல்லி அவருடைய ஐடியாஸையும் கொடுத்து அதை இன்னும் பிரமாதமா வரதுக்காக பண்ணினவர். அதே மாதிரி எங்க மாமியாரோட ஐடியாஸும் அதுல சேர்ந்திருக்கு. எங்க மாமியாரும் எங்க மாமனாருக்கு படிச்சு கம்பேர், மாமியாரும் ஐடியா சொல்லுவேன். இதை பத்தி சொல்ற போது பாலு என்ன பண்ணிருக்காரு, பாலு சொல்றாரு ஒரு ஆர்டிகல்ல சொல்ற போது, அப்பா சொன்னார் அவர்கிட்ட தன்னுடைய கடைசி காலத்துல, அப்பா நான் வந்து டிஸ்கஷன்லயே ரொம்ப இம்பார்ட்டண்டா நினைச்சிட்டு இருந்தேன். நான் பண்ணின ஒரு தப்பு என்னன்னு கேட்டா, என் உடம்புக்கு வந்த போது அதை நான் டிஸ்கஷன் பண்ணிவிட்டேன். பல பேர்கிட்ட போய் கேட்டதுனால நான் டிலே பண்ணிட்டேன்டா, இல்லைன்னா முன்னாலேயே நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னாரா. ஐ ஃபெயில்ட் இன் மை ஜாப் ஆஃப் டிஸ்கஷன், அது பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொன்னாராம். அதையும் பத்தி சொல்லக்கூடிய ஒரு பெருமை இருக்கு. நான் தான் பண்ணினேன், நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிக்க மாட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு பெரியவர் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிற பாக்கியம் நான் கொஞ்சம் போகணும்னு நினைச்சேன். எனக்கு சரோஜா பார்த்து ரொம்ப சந்தோஷம். வெரி ஹாப்பி. ரொம்ப நாளைக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய நியூஸ், ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வுகள் எல்லாமே நீங்க சொன்னீங்க. பர்டிகுலர்லி யங்கர் ஜெனரேஷனுக்கு இது ரீச் ஆனோன்னு மாயா ரொம்ப விரும்பினது அது இன்னைக்கு நிறைவேறிடுத்தோம். ரொம்ப நன்றி சார், ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சோ மச். Thank you.